அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். 2. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தைக் கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய புண்ணிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். சத்தியவசன நிகழ்ச்சியிலே பங்கு கொள்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபம் செய்ய உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த நாளிலே கிறிஸ்மஸினுடைய நல்ல செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக ஆண்டவரை நான் தோத்தரிக்கிறேன். உண்மையாகவே மத்தேயு நற்செய்தி நூலை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், மத்தேயு நற்செய்தி நூல் ஆசிரியர் இயேசுவை ராஜா என்கிற அந்த அடிப்படையில் தான் அந்த நூலை அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஏனென்றால் யூதர்களுக்கு அவர் ராஜா என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய ராஜாதி ராஜாவாக அவர் காணப்படுகிறார். பெத்லெஹேமிலே ராஜா பிறந்தது உண்மையாக காணப்படுகிறது. இயேசுவானவர் சிலுவையிலே தொங்கும்போது கூட அவர் யூதருக்கு ராஜா என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு நற்செய்தி நூல் 27ஆம் அதிகாரம் 37 வாசிக்கிறோம். இவர் யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்றுதான் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. உண்மையாகவே இயேசுவானவர் ராஜாவாக அவர் காணப்படுகிறார். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் ராஜாதி ராஜா. ஆகவே ராஜாதி ராஜாவினுடைய பிறப்பாகிய இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையினுடைய நற்செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 1-12 வரை வாசித்து பாருங்கள். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறார். அவர் எங்கே பிறந்திருக்கிறார் என்று சாஸ்திரிகள் கேட்கிறார்கள். இதை வேதாமத்திலே நாம் காண முடிகிறது. தூர தேசத்திலிருந்து அங்கே சாஸ்திரிகள் வந்து நட்சத்திரத்தை அவர்கள் பார்த்து அதை பின்பற்றி வந்து அங்கே ராஜாவிடத்திலே கேட்கிறார்கள், யூதருக்கு ராஜா எங்கே பிறந்திருக்கிறார் என்று. இந்த கேள்வி கேட்ட பொழுது அங்கே ராஜா கலங்கினான். எருசலேம் பட்டணத்தார் எல்லாருமே கலங்கினார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசுவானவர் யூதருக்கு ராஜா உண்மைதான். அவர் மூலமாக உண்மையாகவே தாவீதின் சிங்காசனத்திலே அவர் அரசாழ்வார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்று வேதவசனத்திலே சொல்லப்பட்டிருந்தாலும், அந்த ராஜாவை பிறந்த செய்தியை கேட்ட மக்கள் அதற்கு கொடுத்த ரெஸ்பான்சஸ், அதாவது பதில்கள் என்ன என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். நானும் நீங்களும் ஒரு விருந்துக்கு சொல்லுவோமானால், விருந்துக்கு அழைத்தவர்கள் நமக்கு என்ன பதில் கொடுக்கிறார்கள், நம்ம எப்படி உபசரிக்கிறார்கள் என்பதை நாம் கவனிப்போம். அதே போலத்தான் யூதருக்கு ராஜாவாகிய ஆண்டவராகிய இயேசுவானவர் பிறந்தார். அவர் பிறந்த சமயத்திலே மக்கள் அவருடைய பிறப்பின் செய்திக்கு சொன்ன அந்த ரெஸ்பான்ஸை குறித்து நான் இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 3 விதமான ரெஸ்பான்சஸ், 3 விதமான பதில்கள் காணப்பட்டது. ஒன்று என்ன தெரியுமா? இக்னோர் பீப்புள். அதாவது சிலர் ஆண்டவராகிய கர்த்தரை அவர்கள் புறக்கணித்தார்கள். அதாவது ஆண்டவரை அவர்கள் புறக்கணித்தார்கள். எப்படி என்று நான் சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 4-6 வரை வாசித்து பாருங்கள். ஏரோது ராஜா பிரதான ஆசாரியர்களை அழைக்கிறான். வேதபாரகர்கள் எல்லாரையும் அழைத்து கூடிவர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்திலே விசாரித்தான். அதற்கு அவர்கள் சொல்கிறார்கள், யூதேயாவில் உள்ள பெத்லெஹேமிலே அவர் பிறப்பார். அது என்னவென்றால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லெஹேமே யூதேயாவின் பிரபுக்களில் கிறிஸ்துக்கு பிறப்பார். ஏனென்று சொன்னால், என் ஜனமாகிய அங்கே இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எழுதப்பட்டு உள்ளது என்றார்கள். இயேசு எங்கே பிறப்பார் என்கிற செய்தியானது அந்த வேதபாரர்களுக்கும் அங்கே பரிசேயர்களுக்கு நன்றாக தெரியும். மீகாவின் புஸ்தகமானது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 700 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட ஒரு புஸ்தகமாகும்.
ஆகவே இந்த வேத பண்டிதர்களுக்கு, வேதவாரர்களுக்கு, பரிசேயர்களுக்கு ஆண்டவர் யார் எங்கே பிறப்பார் என்று தெரியும். அவர்கள் அறியாமை உள்ளவர்கள் அல்ல, அறிந்தவர்கள். ஆனால் ஆண்டவரை இக்னர், அதாவது அசட்டை பண்ணினார்கள், புறக்கணித்தார்கள் என்று சொல்லலாம். மீகாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வாக்கியத்திலே இதை காண முடிகிறது. மீகாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2லிருந்து 4 வரை வாசித்தால், மேய்ப்பராய் ராஜாவாய் ஆண்டவர் வருவார். ஏசாயா புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 6 சொல்கிறது, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வேத பண்டிதர்கள் அல்ல பரிசேயர்களெல்லாம் என்ன செய்தார்கள் என்றால், ஆண்டவராகிய இயேசுவே எங்கே பிறப்பார் என்று தெரியும், ஆனால் அவரை அசட்டை பண்ணினார்கள், புறக்கணித்தார்கள் அல்லது இக்னோர் பண்ணினார்கள் என்று சொல்லலாம். எனக்கு பிரியமான என் சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறந்த அந்த செய்தியை கேட்கிற நீங்களும் நானும், அல்லது உங்கள் வாழ்விலே கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா, அல்லது அவருக்காக வாழ ஒப்பு கொடுத்தீர்களா, அல்லது அவரை பின்பற்றுகிறீர்களா, அல்லது அவரை புறக்கணித்தீர்களா, இன்னும் அவருக்கு அர்ப்பணிக்காமல் இக்னர் பண்ணுகிற அல்ல அற்பமாய் எண்ணுகிற அல்ல புறந்தள்ளுகிற அந்த நிலையிலே காணப்படுகிறீர்களா? ஆகவே கிறிஸ்து பிறந்த செய்தியை கேட்டு சிலர் புறந்தள்ளினார்கள், இக்னர் பண்ணினார்கள் என்பதை நான் சொல்கிறேன். இரண்டாவதாக, சிலர் அதை எதிர்த்தார்கள். கிறிஸ்து பிறந்த செய்தி உலக மக்களுக்கு சந்தோஷத்தின் செய்தி என்று மேய்ப்பர்களுக்கு தூதர்கள் வழியாக அது சொல்லப்பட்டாலும் கூட சிலர் அதை எதிர்த்தார்கள். அங்கே பாருங்கள், அங்கே வேத வசனம் சொல்லுகிற ஒரு காரியம் அதுதான். ஆனால் இந்த அருமையான சூழ்நிலையிலே இன்னொன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த வேத பண்டிதர்களும் இந்த ஆசாரியர்களும் ஏன் ஆண்டவரை அறிந்து கொண்டும் அவர் பிறந்த இடத்தை புரிந்து கொண்டு ஏன் போகாமல் இருந்தார்கள் என்றால், ஏரோதின் கோபத்துக்கு அவர்கள் தப்புவிக்கவே சென்றார்கள். ஏரோதின் குணம் அவர்களுக்கு தெரியும். ஏரோது தன் ஆட்சிக்கு விரோதமாக யார் வந்தாலும் அவர்களை கொலை செய்கிற பண்பு ஏரோதின் பண்பு என்று தெரியும். அதனால தான் அரசாங்கத்தின் பதவிகளுக்காக அல்லது அரசவையின் பதவிகளுக்காக அல்லது ராஜாவின் கண்களில் கிடைக்கிற அந்த தயவுக்காக அவர்கள் வாழ்ந்தார்களே தவிர, நித்திய ஜீவன் என்று சொல்கிற அந்த உன்னதமான ஆண்டவரின் அன்பை அவர்கள் உதறி தள்ளினார்கள். இன்றைக்கு அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு சமுதாயத்திலே பல காரியங்களை அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இம்மையிலே எத்தனை ஆசீர்வாதங்களை பெற்றிருந்தாலும் மறுமையிலே நித்திய ஜீவனை நாம் இழப்போமானால் எவ்வளவு பரிதாபமான நிலை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே முதலாவது சொன்னேன், வேதபாரர்கள் ஆசாரியர்கள் எல்லாரும் ஆண்டவரை அற்பமாய் எண்ணினார்கள், அவரை புறந்தள்ளினார்கள் என்று சொன்னேன். இரண்டாவதாக, ஆண்டவரின் பிறப்பை அறிந்து கொண்ட ஏரோது அவரை எதிர்த்தான், அவருக்கு விரோதமாக செயல்பட்டான் என்று சொல்லலாம். நீங்கள் மத்தேயு நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 3ஐ வாசித்து பாருங்கள். ஏரோது ராஜா அதை கேட்டபோது அவனும் அவனோடு கூட இருந்த எருசலேம் நகரத்தார் யாவரும் கலங்கினார்கள். அங்கே 2ஆம் அதிகாரம் 13ஐ பாருங்கள். அங்கே யோசேப்புக்கு சொப்பனம் தெரிகிறது. அந்த சொப்பனத்திலே ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுகிறான் என்று சொல்லப்படுகிறது. அருமையான என் சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் பிறப்பை சிலர் புறந்தள்ளினார்கள். ஆனால் சிலரோ ஆண்டவரின் பிறப்பை அவர்கள் எதிர்த்து நிற்கிறவர்களாயிருந்தார்கள். ஏரோது ஆண்டவரின் பிறப்பை அறிந்தபோது தன் ஆட்சிக்கு, தன் வாழ்வுக்கு, தன் ஆட்சி உரிமைக்கு கேடு வருகிறது என்பதை அவன் புரிந்து கொண்டான். ஆகவே தன்னுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் ரோம வீரர்களை வைத்து அவன் கொலை செய்வான். அவன் பெருமையான ஒரு மனிதன். அது மாத்திரமல்லாமல் கொடூரமான மனிதன். அவன் விக்கெட் மேன் என்று ஒரு சரித்திர ஆசிரியர் எழுதுகிறார். அவன் தன்னுடைய மனைவிகளையும் தன்னுடைய 2 குமாரர்களையும் அவன் கொலை செய்தான் என்று சொல்லி அங்கே சரித்திரத்தில் சொல்ல முடிகிறது. அருமையான என் சகோதர சகோதரிகளே, ஏனென்று சொன்னால் அவனுக்குள்ளே பாவம் இருந்தது. பாவ இருளினாலே அங்கே நீதிபரரை அவன் ஏற்றுக்கொள்ளாதபடி அவன் எதிர்த்து போராட ஆரம்பித்தான்.
அதனுடைய விளைவு என்ன? பெத்லகேமிலே பிறந்த 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா பிள்ளைகளையும் அவன் கொலை செய்தான் என்று சொல்லப்படுகிறது. நெப்போலியன் ஒரு முறை இவ்வாறு சொன்னார், நானும் அலெக்சாண்டர் என்கிற அந்த பெரிய மனிதனும் சீசர் போன்றவர்கள் எல்லாரும் பெரிய பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க விலை மதிக்க முடியாத எண்ணிக்கை கடங்காத அநேக மனிதருடைய இரத்தங்களை சிந்தினோம். ஆனால் கிறிஸ்துவானவர் மகா பெரிய சாம்ராஜ்யத்தை இந்த பூமியிலே உருவாக்கினார். அவர் ராஜாக்களுக்கு மேலானவர் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, இந்த ஏரோது ராஜா ஒரு நாளிலே நித்தியத்திலே அவருக்கு முன்பாக நிற்க வேண்டிய நிலை ஏற்படும் என்பதை அவன் மறந்து போனான். இன்றைக்கு ஆண்டவரின் சார்பாக ஒரு கேள்வியை கேட்கிறேன். ஆண்டவரின் கிறிஸ்துமஸ் செய்தியை கேட்கிற நீங்கள் அவரை புறந்தள்ளுகிறீர்களா அல்லது அவரை எதிர்த்து நிற்கிறீர்களா? யோவான் நற்செய்தி நூல் சொல்லுகிறது 34வது வசனத்திலே, யோவான் 8:34, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறான். யோவான் 8ஆம் அதிகாரம் 36 சொல்கிறது, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அருமையானவர்களே, புறந்தள்ளின மக்களையும் சொன்னேன், எதிர்த்த மக்களையும் சொன்னேன். இன்றைக்கும் அநேக மக்கள் கிறிஸ்துவின் நற்செய்தியை அவர்கள் எதிர்த்து நிற்கிறார்கள். ஒரு நாளிலே இயேசுவானவர் ராஜாதி ராஜாவாய் வரும்பொழுது அவருக்கு முன்பாக அங்கே நியாய தீர்ப்புக்கு அவர்கள் உட்பட வேண்டும் என்பதை மறந்து விடுகிறார்கள். மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது புறந்தள்ளின மக்கள், இரண்டாவது எதிர்த்த மக்கள், மூன்றாவது ஆராதித்த மக்கள். கிறிஸ்துவின் செய்தியை கேட்ட சிலர் ஆராதித்தார்கள். கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்தார்கள். மத்திய நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 9-11 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். அதில் மத்திய 2ஆம் அதிகாரம் 11 பாருங்கள். அங்கே ஆண்டவரை அவர்கள் தொழுது கொண்டார்கள், பிள்ளையை அவர்கள் தொழுது கொண்டார்கள். நட்சத்திரம் அவர்களை வழிநடத்தி கொண்டே வருகிறது. ஆனால் நட்சத்திரம் வழிநடத்தாத அந்த பகல் நேரத்திலே அவர்கள் ராஜாவின் அரண்மனையிலே வழி தவறி போனார்கள். அவர்களுக்கு பெத்லகேமில் தான் ஆண்டவர் பிறந்தார் என்று அறிந்த பொழுது பெத்லகேமை நோக்கி அவர்கள் பயணம் செய்த பொழுது நட்சத்திரம் வழிநடத்தியது. நட்சத்திரமானது பிள்ளை இருந்த இடத்தில் வந்து நின்றது. அங்கே பிள்ளையை கண்டார்கள், அவரை ஆராதித்தார்கள், அவருக்கு அன்பளிப்பை பகிர்ந்து கொண்டார்கள். அருமையான என் சகோதர சகோதரிகளே, ஒரு கூட்டத்தார் ஆண்டவரை அற்பமாய் எண்ணி புறந்தள்ளினார்கள். ஒரு கூட்டத்தார் அவரை அழித்து விட வேண்டும் என்று எதிர்த்து போராடினார்கள். ஆனால் இன்னொரு கூட்டத்தார் ஆண்டவரை ஆராதித்தார்கள். அவரே யூதருக்கு ராஜா என்பதை கண்டு அவரை ஆராதித்தார்கள். அருமையானவர்களே, இவர்கள் வான சாஸ்திரிகள், நட்சத்திரங்களை ஆராய்ந்தவர்கள், நட்சத்திரத்தின் மூலமாய் வழிநடத்தப்பட்டவர்கள். நட்சத்திரமானது பகலிலே தெரியாது, இரவில் தான் தெரியும். நீண்ட தூரத்திலிருந்து வந்தவர்கள், ஞானிகள். ஆனால் அந்த நட்சத்திரம் அவர்களை ஆண்டவரை வழிநடத்தியது. ஆண்டவரை தொழுது கொண்டார்கள். அருமையான என் சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஆண்டவராய் இயேசுவை நீங்கள் தொழுது கொண்டிருக்கிறீர்களா? நீண்ட காலமாக திருச்சபையில் இருக்கலாம். நீங்கள் நல்ல ஒரு கிறிஸ்துவ குடும்பத்திலே பிறந்து கிறிஸ்துவ பெயர் சூட்டப்பட்டிருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே இன்னும் அவரை இரட்சகர் என்றும் அவரை மீட்பர் என்றும் ராஜா என்றும் அறிந்தும் அவருக்கு உங்களை அர்ப்பணித்து அவரை தொழுது கொள்கிற மக்களாக இருக்கிறீர்களா? அவரை தொழுது கொள்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய ஆளுகை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவரை தொழுது கொள்கிறார் என்று சொன்னால் அவருக்கு அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்று பொருள். என்ன நடந்தது பாருங்கள். இந்த சாஸ்திரிகள் அர்ப்பணித்தார்கள். அர்ப்பணித்தது மாத்திரமல்லாமல் நல்ல பரிசுகளை ஆண்டவருக்கு கொடுத்ததை திருமறையிலே பார்க்க முடிகிறது. அருமையான என் சகோதர சகோதரிகளே, 3 விதமான மனிதர்களை சொன்னேன். 1, புறக்கணித்து தள்ளின மக்கள். 2, ஆண்டவரை எதிர்த்து போராடினவர்கள். 3வது, ஆண்டவருக்கு அர்ப்பணித்தவர்கள். அப்படி ஆராதித்த மக்களை தொடர்ந்து ஆண்டவர் அவர்களை வழிநடத்துகிறதை வேதாமத்திலே வாசிக்க முடிகிறது. அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் ஆராதிக்கக்கூடியவர். அவரே ஜீவனுள்ள தேவன். அவரே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறார். என்னையும் உங்களை உருவாக்கினவர்.
எனக்காக உங்களுக்காக தன்னுடைய விலைமதிக்க முடியாத இரத்தத்தை இந்த பூமியிலே சிந்தி விடுதலை கொடுத்த அந்த ஆண்டவர், அந்த மீட்பரை ஆராதிக்கிறோமா? ஒருவேளை பேரளவிலே ஆராதிப்பது நல்லதல்ல. உண்மையாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியை, ஆத்துமாவை, சரீரத்தை எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஆராதிக்கிறோமா? நீங்கள் பிலிப்பியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 10 வாசித்து பாருங்கள். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூலோகத்தார், அங்கே பூமியில் கீழானவர்கள் யாவருடைய முழங்கால் முடங்கும்படிக்கு என்று சொல்லப்படுகிறது. ஆகவே எல்லாருடைய முழங்கால்களும் ஒரு நாள் அங்கே முடங்கும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் ஒரு நாளிலே நித்தியமாகவே அவர் அந்தி கிறிஸ்துவாகிய அந்த உலகத்தினுடைய ஒரு பெரிய அந்த அரசியல் தலைவனை முறியடிப்பார் என்று வேதவசனத்தில் வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 11 16 வரை வாசிக்கிறோம். அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவரை ஆராதித்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17 சொல்கிறது, நாம் புதிய சிருஷ்டியாய் மாறிவிடுவோம். என்னுடைய வாழ்க்கையை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் ஒரு சாதாரண ஒரு மனிதன். ஆனால் கிறிஸ்துவ பெற்றோருக்கு நான் பிறந்த ஒரு மனிதன். கிறிஸ்துவினுடைய வேதாமத்தை படிக்கிற ஒரு மனிதன். ஆனால் ஒரு நாள் இயேசு மெய்யான ஆண்டவர் என்பதை நான் அறிந்தபோது, நான் உணர்த்தப்பட்ட பொழுது, ஆவியானவர் என் உள்ளத்தின் கதவை திறந்த பொழுது, என் ஆண்டவருக்கு என்னை ஒப்புவித்தேன். என் ஆண்டவருக்கு என்னை கையளித்தேன். அன்று முதல் இன்று வரை ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறேன். சுமார் 46 ஆண்டுகளுக்கு மேலாக என் ஆண்டவரை நான் ஆராதித்து அவரை தொழுது கொண்டு வருகிறேன். ஆண்டவர் எனக்கு மகிழ்ச்சியை தந்திருக்கிறார், எனக்கு சமாதானத்தை தந்திருக்கிறார், பாவ பழக்கங்களிலே வெற்றி உள்ள வாழ்க்கையை தந்திருக்கிறார், நித்தியத்தை குறித்த நம்பிக்கையை தந்திருக்கிறார். இந்த நம்பிக்கையை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஆகவே ராஜாதி ராஜாவாகிய ஆண்டவருக்கு மக்கள் கொடுக்கிற ரெஸ்பான்சஸ், பதில் என்ன என்பதை குறித்து சொன்னேன். 3 விதமான மக்கள் பதில் கொடுத்தார்கள். ஒன்று, புறக்கணித்து தள்ளினவர்கள். 2வது, எதிர்த்து போராடினவர்கள். 3வது, ஆண்டவரை ஆராதித்தவர்கள். ஆண்டவரை ஆராதித்தவர்கள் எல்லாம் நித்திய நம்பிக்கையோடு தங்கள் வாழ்க்கையை முடித்தார்கள். ஏனென்றால் நித்திய ஜீவன் அவர்களுக்கு உண்டு என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. அதற்கு முன்பாக ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். புறக்கணித்து தள்ளுகிறீர்களா? எதிர்த்து போராடுகிறீர்களா? அல்லது ஆராதிக்கிறீர்களா? கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் சொல்லும்படியான ஒரு கிருபையை தந்தீர். கிறிஸ்துவின் பிறப்பை அறிந்து கொண்ட சிலர் அவரை அற்பமாய் புறக்கணித்தார்கள். அதே போல புறக்கணிக்காதபடி எங்களை காத்துக்கொள்ளும். சிலர் ஆண்டவரின் நற்செய்தியை அறிந்த பொழுது எதிர்த்து போராடினார்கள். அதே போல எதிர்க்கிறவர்களாக மாறாதபடி காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, சாஸ்திரிகள் ஆண்டவரை ஆராதித்து தொழுதது போல உம்மை ஆராதிக்கக்கூடிய அர்ப்பணிக்கிற மக்களாக எங்களை மாற்றும். இந்த கிறிஸ்துமஸ் காலம் நாங்கள் உண்மையாகவே உம்மை ஆராதித்து ஆராதனையின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள பலந்தாரும். இந்த செய்தியை கேட்கிற மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஜெபம் செய்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.